இந்த புத்தகம்தான் அம்பேத்கரை எனக்கு முதலில் அறிமுகப்படுத்திய புத்தகம். அதுக்கு அப்புறம் தான் பெரியார் வந்து சின்ன வயதிலேயே வந்து என் தந்தையார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் பெரியார் மீது அப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய வயதும் என்னுடைய அறிவு நிலையும் அப்படி. அப்ப என்னோட அறிவு நிலை ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால அதெல்லாம் எனக்கு புரியல. நானும் இந்த சங்கி மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல சொல்லல ஒன்றும் வெக்கப்படுறதோ இல்லை, அதுல ஒன்றும் இல்லை. இருந்தோம். அப்புறம் அறிவு வந்து திருந்திட்டோம் அப்படின்றதுதான். இந்த ராஜ யோகான்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க தெரியுமா, பிரம்மகுமாரிகள் சபைன்னு. அதுவும் ஆர்எஸ்எஸோட சேர்ந்த ஒரு குரூப் தான் அப்படின்றது இப்பதான் சில நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ யோகா சொல்லி கொடுக்குறாங்க, ஞானம் வந்துடும், குண்டலினி மண்டையில ஏறிடும் அப்படின்லாம் நானும் அவங்க பின்னாடி கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் வந்து குறிப்பாக என் அறிவு கண்ணை திறந்த ஒரு புத்தகம். இது கண்டிப்பா ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய, இல்ல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு இந்துவும் குறிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். சரி, இந்த புத்தகத்துல உள்ள செய்திகளை வரிசையா ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம்.